நேற்று பெரம்பூரில் விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ண சில நிமிஷங்கள்லேருந்து சோசியல் மீடியாவினுடைய சுருட்டு வியாபாரிகள்லாம் ஒன்று கூடிட்டாங்க. எங்கு திரும்பினாலும் ஒரே புகை மூட்டம். என்னடா பிரச்சனை அப்படின்னா, விஜய் தன்னுடைய சொத்து கணக்கை அந்த வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அது வெளியாகி பயங்கரமான சர்ச்சையை கிரியேட் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 624 கோடி ரூபா அவருக்கு சொத்து இருக்கிறதா அவர் காமிச்சிருக்கிறாரு. அதில் அவர் தனித்தனியாக என்னென்ன சொத்துக்கள் எங்கெங்கே இருக்குங்கிற ஃபுல் டீட்டெயிலையுமே சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவர் தன்னுடைய சொத்துக்களை மறைச்சாருன்னா சங்கீதா ரெடியாக இருக்காங்க. அவருக்கு எங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க சோசியல் மீடியாவில் வெளியிடுவாங்க, அல்லது ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க கடிதம் அனுப்புவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இது விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அவர் தேர்தலில் இருப்பதையே அது தடை செய்வதற்கும் வாய்ப்புகளாக அமையும் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். நல்ல வேளையாக அதற்கு இடம் கொடுக்காமல் அவருடைய சொத்து கணக்கு எல்லாத்தையுமே அவர் சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அதில் சங்கீதாவுக்கு கடன் கொடுத்ததா சொல்லியிருக்காரு. அவருடைய மகளுக்கெல்லாம் கடன் கொடுத்ததா சொல்லியிருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கே அவர் கடன் கொடுத்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது எவ்வளவு தொகைங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. விஜய்க்கு பாருங்கள், அவர் திரையுலகத்தின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார். இவ்வளவு தான் அவருக்கு சொத்து இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த 624 கோடிங்கிறது ஒரு 3 படத்துக்கு காசு தானே. 250 கோடி ரூபா ஒரு சம்பளம் வாங்கினாருன்னா அதுவே 750 கோடி. டேக்ஸ் எல்லாம் போக 3 படத்துக்கு காசு தானே அப்படின்லாம் பல பேர் கேட்குறாங்க. உள்ளபடியே மாஸ்டர் படத்துலேருந்து தான் அவருடைய சம்பளம் அதிகரித்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கொரோனா டைமில் இந்த ஓடிடியுடைய வளர்ச்சி பெரும் பங்காக இருந்துச்சு. இந்த ஓடிடி பிஸ்னஸ் உள்ளே வந்த பிறகு தான் நடிகர் நடிகைகளுக்கு சம்பளத்தை வாரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க வாங்கினது 40 கோடி 50 கோடி 60 கோடி இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நான் சொல்கிறது ரஜினி, கமல், அஜித், விஜய் உட்பட எல்லா ஹீரோக்களையுமே நான் சொல்கிறேன். அது இந்தியா முழுக்க பொருந்தும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓடிடி வந்த பிறகு தான் இந்த மாஸ்டர் படத்துக்கு ஒரு 100 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் லியோ படத்துக்கு அதை விட ஒரு 25 கோடி அதிகரிச்சுது. அப்படியே மெல்ல மெல்ல அதிகரித்து தான் கோட்டு படத்தில் 200 கோடி ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு அவருக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அதற்கப்புறம் ஜனநாயகனுக்கு 225 கோடி ப்ளஸ் டேக்ஸு ஜிஎஸ்டி. அதில் ஒரு 75 கோடி ரூபா சம்பளத்தை அவர் விட்டு கொடுத்துட்டாருங்கிறத நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாஸ்டர்லேருந்து தான் அவருடைய சம்பளமே அதிகரிச்சிருக்குன்னு வச்சுக்கிட்டே கூட இப்போ அவர் காமிச்சிருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு கரெக்டான கணக்கு தான் நம்ம புரிஞ்சுப்போம். நேற்று சோசியல் மீடியாவில் செந்தில்வேல் உள்பட பல பேர் உட்காந்து பயங்கரமாக விவாதம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த தேர்தல் ஆணையத்தில் அரசியல்வாதிகள் குறிப்பிடக்கூடிய சொத்துக்கள்ங்கிறது நியாயமானதா, உண்மையானதா? இது பற்றிய விவாதத்தை நீங்கள் நடத்த முடியுமா? விஜயினுடைய சொத்து கணக்கு குறித்து விவாதம் செய்கிற பலருக்கும் என்னுடைய கேள்வி இதுதான். பாருங்கள், திமுக தலைவர் முதலமைச்சர் அவர் அவருடைய சொத்து கணக்கை சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 6.25 கோடி தான் அவருக்கு சொத்து இருக்கிறதா சொல்கிறாரு. சொந்த கார் கூட இல்லைங்கிறாரு. இதை விட ஒரு பெரிய பொய்யை நீங்கள் உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அவருடைய 2021 வேட்புமனு தாக்கல் கணக்குப்படி பார்த்திங்கன்னா 6 கோடிக்கு கிட்டத்தட்ட சொத்து வச்சுருக்கிறாரு. இதை எங்கேயாவது நம்ப முடியுமா நீங்கள்? ஒரு வட்ட செயலாளர், ஒரு கவுன்சிலர் வச்சுருக்கிற சொத்து தான் இவங்க வச்சுருப்பாங்களா? அவங்களே இதை விட பல மடங்கு சொத்து வச்சுருக்காங்க. அப்போது இங்கே ஏதோ ஒரு நெருக்கடியின் காரணமாக விஜய் இந்த சொத்தை காமிக்கிறார். ஒருவேளை அவருக்கு மனைவி பிள்ளைகளால் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன், அவரே கூட 100 கோடின்னு தான் காமிப்பார். இதுதான் அரசியல்வாதிகளுடைய லட்சணம். நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம். இந்தியாவில் அரசியல்வாதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த நியாயவான்களுக்காக நான் கேள்வி கேட்குறேன். நான் விஜய்க்கு ஆதரவாக பேசலை. விஜய் தவறு செஞ்சால் அதையும் நான் சுட்டி காட்டுவேன். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது முதலமைச்சருக்கு 6-7 கோடி சொத்து தான் இருக்குதுன்னு நீங்கள் நம்ப முடியுமா? அப்போ சொல்கிறத நம்புறீங்கல்ல? இது செந்தில்வேல் உள்பட உட்கார்ந்து விஜய்கிட்ட 1000 கேள்வி கேட்குறீங்கல்ல? இந்த கேள்வியை நீங்கள் முதலமைச்சரை நோக்கி எழுப்ப முடியுமா? அப்போ நீங்கள் என்ன நியாயமான ஊடகவியலாளர்? அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தின் காரணமாக உட்காந்து விஜயை விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னொன்று, விஜயை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது இப்போ இங்கே இருக்கிற குண்டான தூக்கி இங்கே வைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் போகிற போக்கில் அடித்து காலி பண்ணிட்டு போகிறாங்க. அவரும் அரசியல் தெரியாமல் இங்கே வந்துட்டார். ஒரு அரசியலை முறையாக நம்ம கற்றுக்கணும், ஒரு நியாயமான முறையான அறிவான அரசியலை பேசணுங்கிற அறிவு அவருக்கும் கிடையாது. நேற்றெல்லாம் பெரம்பூரில் பேசுகிறது கேட்டால் உள்ளபடியாக எரிச்சலாக இருந்துச்சு. ஒரு மனுஷன் பெரம்பூருக்கு வராரு, பெரம்பூரில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன,
நான் வந்து பெரம்பூருக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அதை தான் பேசணும். அங்கேயும் வந்து ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கான்னு எத்தனை முறை பேசிட்டு திரிவீங்க நீங்கள்? அது உண்மையாது. திமுக அதிமுக தான் உண்மை. நீங்கள் 3வது இடத்துல தான் எப்போவுமே. ஆனால் அங்கே வந்திருக்கிற கூட்டத்தை பார்க்கும் பொழுது அது ஏதோ ஒரு வேலையை செய்ய போகுது. அந்த 18 வயதிலிருந்து 24 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை இங்கே ஏற்படுத்த போகிறாங்க. அது விஜயை முதலமைச்சராக்குமான்னா ஆக்காது. அது இந்த முறை நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நியாயமான அரசியலை பேசணும்ல. அங்கே பேசுகிறாரு இந்த மாதிரி வந்து கழிப்பறைக்கு கூட பெண்களால் போக முடியல அப்படின்னு பேசுகிறாரு. உண்மைதான். இப்போ தர்ம முனீஸ்வரன் ஒரு புறம்போக்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அவன் மேலே 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. குண்டாசில் தூக்கி உள்ளே போட்டு லைஃப் முழுக்க இருக்க வேண்டியவனை எப்படி வந்து நீதியும் சட்டமும் வெளியில் விடுதுன்னே தெரியல. அவன் தான் வந்து இயற்கை உபாதையை கழிக்க போன ஒரு பெண்ணை கொன்று இருக்கான், ரேப் பண்ணி. இப்போ அவனை வந்து நீங்கள் மறுபடியும் விடத்தான் போகிறீங்க. இங்கே என்ன அவனுக்கு என்ன பண்ணிட போகிறீங்க நீங்கள்? சட்டம் என்ன வந்து அவனை வந்து தூக்கில் போட போகுதா? கிடையாது. இந்த வழக்கு ஒரு 15 வருஷம் நடக்கும். ஸோ அப்படி தான் நம்ம ஊர் இருக்குது. ஸோ அப்போது இந்த கழிப்பறை வசதி இல்லாத கிராமங்களுக்கு நான் கழிப்பறை கட்டி கொடுப்பேன்னு எத்தனை கட்சி இங்கே சொல்லியிருக்கு. திமுக சொல்லலை, அதிமுக சொல்லலை, தாவேக்காவும் சொல்லலை. சொல்லணும்ல. நீங்கள் அங்கே வந்து குற்றத்தை சொல்கிற நீங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் நான் ஒவ்வொரு கிராமத்திற்கும் 4 கழிப்பறைகள் கட்டி கொடுப்பேன், 4 ஊழியர்களை அதை நிரந்தரமாக பணிக்கு அமர்த்தி அதை சுத்தமாக வச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? குற்றத்தை மட்டுமே சொல்லிடுறீங்களா? அது சரியா? ஸோ இந்த மாதிரி விஜய் மீது 1000 குறைகள் இருக்குது. எனக்கும் விஜய் மீது 1000 விமர்சனங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரியும். இங்கே வந்து நீங்கள் நியாயத்தை பேசும்போது எல்லாரையும் அந்த தராசில் வைக்கணும். முதலமைச்சரை வைக்க முடியுமா, இபிஎஸ்ஸை வைக்க முடியுமா, உதயநிதியை வைக்க முடியுமா? அது என்ன விஜயை மட்டும் போய் வைக்கிறது? அதில் என்ன நியாயம் இருக்குங்கிறது எனக்கு புரியல. அதனால தான் நான் இந்த வீடியோக்குள்ளேயே வந்தேன். இன்னொன்று, தேர்தல் ஆணையம் சொத்து கணக்கை என்னத்துக்கு கேட்குதுன்னே எனக்கு புரியல. இப்போ இந்த சொத்து கணக்கை கேட்குற தேர்தல் ஆணையம் கரெக்டாக இதெல்லாம் இருக்கான்னு என்றைக்காவது செக் பண்ணியிருக்கா? இப்போ அவங்க கொடுத்தது உண்மையாக பொய்யான்னு என்றைக்காவது செக் பண்ணியிருக்கா? அப்புறம் என்னத்துக்கு அந்த சொத்து கணக்கை இவங்க கேட்கணும்? போன முறை நீ இவ்வளோ சொத்து கணக்கை காமிச்ச, இந்த முறை நீ இவ்வளோ காமிக்கிற, இதற்கிடையில் நீ இவ்வளோ தான் சொத்து வாங்கினியா, இவ்வளோ தான் உன்னுடைய சம்பாத்தியமானு எந்த தேர்தல் ஆணையமாவது கேட்டிருக்கா? எப்போவாவது கேட்டிருக்கா? அப்போ என்னத்துக்கு அதை நீங்கள் கேட்குறீங்க? அது ஒரு சம்பிரதாயமாக கேட்குறீங்க. ரைட்டு, அது தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிடுவீங்கன்னு பார்த்தா அதையே பெரிய விவாதமாக்கி உட்காந்து விஜயை வந்து சட்டையெல்லாம் முடிச்சு கிழிக்கிறானுங்க. நீ என்ன அப்பேற்பட்ட ஆளா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அதில் சில கேள்விகள் வந்து ரொம்ப அபத்தமாகவே இருக்குது. மனைவி பேரில் கூட ஒரு சொத்து வாங்கலைன்னு விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து இந்திய பிரஜையே கிடையாதுங்கிறாங்க. நான் வந்து லண்டன் பிரஜைனா அவங்க வந்து இங்கே சொத்து வாங்க முடியாதுங்கிறது தான் சட்டம். அப்புறம் எப்படி மனைவி பேரில் வாங்கலைன்னு இவங்க கேள்வி கேட்கலாம். ஆனால் மனைவிக்கும் மகளுக்கும் மகனுக்கும் கடன் கொடுத்ததா அவர் எழுதியிருக்கிறாரு. அதை விட அநியாயம் வேறு எதுவும் கிடையாது. அப்படிங்க மனைவிக்கு கொடுக்குற காசு எப்படி கடன் ஆகும்? மகளுக்கு கொடுக்குற காசு எப்படி கடன் ஆகும்? அப்பா அம்மாவுக்கே கடன் கொடுத்தேன்னு எழுதி வச்சுருக்கிறாரு. அப்போ யாரோ ஒரு முட்டாள் ஆடிட்டர் சொன்னதை கேட்டு அதை வந்து இவங்க தேர்தல் ஆணையத்தில் குறிப்பிடும்போது அது எவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்துதுங்கிற சுய அறிவு கூடவா விஜய்க்கு இருக்காது. அப்போ ஒரு ஆடிட்டர் சொன்னார்னா, யோ மக்கள் என்ன இப்படி கேள்வி கேட்பாயா, காரி துப்புவாயா, நீ இப்படி சொல்கிறியே, நான் ஏன் இதை எழுதணும் அப்படின்னு கேட்கணும்ல. அதுவும் கேட்க மாட்டார் அவர். அப்போ என்ன நம்பிக்கையில் அவர் அரசியலுக்கு வர தெரில. மக்கள் கூட்டம் திரளாக போய் நிற்கிது. நேற்று கூட பல இடங்களில் ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி ஓடுறான். அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே வயிற்றுச்சலாக இருக்குது. இப்போ பாருங்கள், வழக்கு விஜய் மேலே போட்டுட்டாங்க. விஜய் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம். ஏன்னா சொன்னதை விட அதிகமாக கூட்டம் வந்துருச்சான். எப்படிங்க தடுக்க முடியும் ஒரு ஆள்? நீங்கள் எப்படி இப்போ காவல்துறை தான் அதை தடுத்து நிறுத்தணும். அங்கங்கே வர்றவங்கள பேரிகார்டு போட்டு இவ்வளோ பேர் தான் உள்ளே அனுப்பணும். இல்லைன்னா பெரம்பூருக்கு ஒரு வாக்கு சேகரிக்க போகிறாரா, அந்த மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதாவது பக்கத்து ஏரியாவிலேருந்து வர்றவர்களை நீங்கள் தடுத்து நிறுத்தி பெரம்பூரில் இருக்கிறவங்க மட்டுமே கொஞ்சம் அக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கூட இதை கொஞ்சம் தடுத்துருக்கலாம். அப்போ அதுவும் இவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் கூட்டம் வர்றது அவர் என்ன வராதுன்னு சொல்ல முடியுமா? நீ என்னுடைய கூட்டத்துக்கு நீ வராதப்பா, ஆனால் நான் ஓட்டு கேட்டு வருவேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ எப்படி அவர் மேலே நீங்கள் வழக்கு பதிய முடியும்? காந்தி வந்தார், அண்ணா வந்தார், கலைஞர் வந்தார், எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, எல்லாருக்கும் கூட்டம் வந்துச்சு. இது ஒரு மோசமான கூட்டமாக தான் இருக்குது. இதை விஜயை பார்க்குறத தவிர வேறு எந்த நோக்கமும் அவங்களுக்கு இல்லை. கீழே என்ன கிடக்கு, மேலே என்ன கிடக்கு, பக்கத்தில் கரண்ட் இருக்கா, பக்கத்தில் சாக்கடை இருக்கா, ஒன்றுத்தையும் பார்க்க மாட்டேங்கிறான். ஓடுறான், உழுறான். அது அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் அதை எப்படி அவரால் தடுக்க முடியும்? அவர் சொன்னால் எவன் கேட்பான்? கேட்க மாட்டேங்கிறானே.
அப்போ காவல்துறை தான் ஸ்ட்ரிக்டாக கையில் குண்டான எடுத்து அடித்து நில்லுங்கடான்னு சொல்லணும். அதை நீங்கள் பண்ணாமல் அவர் மீது வழக்கு பதிவதுங்கிறது இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நம்ம ஊர் சட்டங்கள் இது எல்லாமே வேடிக்கையாக இருக்குது. இந்த சொத்து கணக்கை சமர்ப்பிக்கிற விஷயத்தில் ஆரம்பித்து ஒரு வேட்பாளருக்கு கூட்டம் வருதுன்னா அந்த வேட்பாளர் மீது வழக்கு போடுறது என்ன மாதிரி சட்டம்னு புரியவே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட நாட்டில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நியாயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது நேற்றுலேருந்து சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு பேசுகிறானுங்க பாருங்கள். எல்லாம் நீதிபதி ஆகிட்டான். நேற்றுலேருந்து எல்லாம் அப்படியே கோட்டு போடாத நீதிபதியாக மாறிட்டான். கையில் சுத்தியல் ஒன்று தான் இல்லை, டொக்கு டொக்குன்னு தட்டி சைலன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இது இவனு கையில் சுத்தியல் மட்டும்தான் இல்லை, வாய் மட்டும் சுத்தியல் பெருசு இருக்குது.